எனக்கு கதையே புரியல. படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எதுக்கு ஒரு ஷாட்டை அவ்வளோ நேரம் காட்டணும்? ஒரு சில டைரக்டர்ஸை நம்பி படத்தில் போய் உட்காந்து பார்த்தா படத்தில் எதுவுமே இல்லைங்க. படம் வேறு வெறும் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. இன்டர்வல் முடிஞ்சு வந்து படத்தில் உட்காந்தா 10 நிமிஷத்தில் படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அமுச்சு விட்டானுங்க. இதில் கிளைமேக்ஸை வேறு காணும். ஒரு வாரம் தான் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. மக்களிடையில் வெறும் மிக்சடு ரிவ்யூஸாக வந்துட்டுருக்கு. நம்ம பர்ஸ்பெக்டிவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். எஸ்கே ப்ரொடக்ஷனில் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா சூரி, அப்புறம் மலையாள ஆக்ட்ரஸ் ஆனாபென் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூரி பாண்டின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த பாண்டி கதாபாத்திரத்துக்கு மீனான்னு ஒரு முறை பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி குடும்பத்திலேருந்து எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போய் பேய் ஓட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கோவிலுக்கு போகிற ட்ராவல் தான் இந்த மொத்த படமே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மெட்டஃபரை ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஆரம்ப சீனில் பார்த்திங்கன்னா ஒரு சேவலை அந்த வீட்டில் ஒரு கல்லில் கெட்டி வச்சுருந்துருப்பாங்க. அதே போல் தான் மீனாவையும் அந்த வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து முடக்கி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சேவல் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு அப்படி வெளியே போகுது. அதே போல் தான் நம்ம மீனாங்கிற கேரக்டரும் அந்த வீட்டிலேருந்து வெளியே போய் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாண்டியோட நண்பர்கள் அவங்களாம் சேர்ந்து அந்த சேவலை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து அந்த வீட்டில் அந்த கல்லிலேயே கெட்டி போட்டுடுறாங்க. அதே போல் நம்ம மீனாங்கிற கேரக்டரும் அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் முடங்கி போகிறாங்க. இந்த பேய் பிடிச்சி அப்படின்னு சொன்னதுனால ஆட்டோவில் மீனாவையும் சாவலையும் 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சாவலை வந்து பலி கொடுக்க போகிறாங்க. மீனாங்கிற கேரக்டரை என்ன பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி மீனாக்கும் சாவலுக்கும் சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக வச்சுருந்துருப்பாங்க. வேறு ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து ரிவர்ஸ்லேயே வந்துட்டுருக்கும். அது வந்து ஒரு ஒத்தையடி பாதை. அது வந்து யூட்டனும் பண்ண முடியாது, நம்மளால் திரும்ப ஃப்ரண்ட்லேயும் போய் இது பண்ண முடியாது. அதுலேருந்து ஆட்டோலேருந்து எல்லா கேரக்டர்ஸுமே இறங்கி அதை தூக்கி நம்ம திருப்பினா மட்டுமே அந்த இடத்துல அந்த ஆட்டோ திரும்ப முடியும். எல்லாருமே இறங்கி ஆட்டோவை தூக்கி திருப்பலான்னு போகும்போது நம்ம மீனா மட்டும் அந்த ஆட்டோலேருந்து இறங்கவே மாட்டாங்க. அவங்க தங்கச்சி வந்து இறங்குன்னு சொல்லும் போது கூட இறங்கவே மாட்டாங்க. அப்போ மீனை வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாவல் மட்டும் அப்படி ஒரு ஷேக் ஒன்று கொடுக்கும் அந்த டைமில், அந்த செகண்டில். அப்போ தான் நமக்கு புரியும் மீனா சொல்ல வரதை தான் அந்த சாவல் மூலயமா நமக்கு டைரக்டர் கன்வே பண்ணுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே அழகாக மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் 4 விஷயத்தை பற்றி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசியிருக்கு. மேல் சாவனிஸ்ட், லவ் அப்போசல், ஃபேமிலி பர்டன், அப்புறம் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ். இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த படம் பேசியிருக்கு. ஒரு சீனில் வந்து ஆட்டோவில் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. மீனா வந்து வெளியே ஆட்டோலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு மட்டும் நடந்து அப்படி ஒரு லூஸ் ஏரில் ஃப்ரீயாக அப்படி சுதந்திரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அதுவுமே மீனா தான். மீனா வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நினச்சி அப்படி அவங்க பார்க்குறதுனால தான் அந்த சீன் அப்படி கன்வே பண்ணுறாங்க. ஃப்ரீ ஏரில், லூஸ் ஏரில் அப்படி இருந்தால் ஃப்ரீடமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அந்த சீனில் கன்வே பண்ணுறாங்க. இந்த லூஸ் ஏர் கான்செப்டை வந்து இன்னொரு இடத்துலையுமே நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆட்டோ வந்து அந்த ரோட்லேயே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு காளமாடு வந்து ரோடை வழிமறித்து நிற்கும். அப்போ பாண்டி கேரக்டர், அவங்க அப்பா கேரக்டர்லாம் வந்து அந்த காளமாடை அப்படி விரட்டி விடலாம், அப்படி துரத்தி விடலான்னு பார்ப்பாங்க. அந்த காளமாடு அங்கே இருந்து போகவே போகாது. அப்படி ஜல்லிக்கட்டில் நிற்கிற மாதிரி அந்த காளமாடு அப்படி முறைச்சிட்டே நிற்கும். இவங்கெல்லாம் பயந்து அந்த ஆட்டோ கிட்ட அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன குழந்தை ஓடி வரும் இப்படி லூஸ் ஏரில். பின்னாடி அந்த கேமரா வந்து பேக் ஷாட்டில் இருக்கும். அப்படியே ஷார்ட் அப்படி போய்கிட்டே இருக்கும். லூஸ் ஏரில் அப்படி முடியெல்லாம் அப்படி பறந்து இப்படி ரொம்ப அழகாகவே போய்கிட்டு இருக்கும். இதுலேயுமே அந்த லூஸ் ஏர் கான்செப்ட் என்னென்னா அந்த பொண்ணு ரொம்பவே ஃப்ரீடமாக இருக்குது, ரொம்பவே பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஷாட்டுமே வச்சுருப்பாங்க. அந்த அப்படி போக அந்த பொண்ணு வந்து அந்த காளமாடை கூட்டிகிட்டு அப்படி போகும், திரும்ப இழுத்துட்டு போகும். அப்போ அந்த ஷாட்டில் இன்னொன்றுமே சொல்ல வந்திருப்பாங்க. அந்த பாண்டி கேரக்டரு, அவங்க அப்பா கேரக்டர்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்பவே நாங்கள் தான் இது ஆணாதிக்கத்தோடு நடந்துகிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளமாடை வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தீங்களே, இப்போ ஒரு காளமாடுக்கு பயந்து அங்கேயே நிற்கிற மாதிரி ஒரு ஷாட்டு.
இதை கன்வே பண்ணுறாரு டைரக்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்பவே அழகான சீன்கள்லாம் படங்களில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை டாமினேட் பண்ணுறது இன்னுமே இருக்குன்னு நிறைய சீனில் அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சீனுமே இருக்குது. ஆட்டோவில் வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து முன்னாடி வந்து சீர் சுமந்துட்டு போவாங்கல்ல, முறை மாமன்லாம் முறை பொண்ணு சடங்காச்சுன்னா சீர் சுமந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டமாக எல்லாருமே சீர் சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஆட்டோ அப்படியே பின்னாடி மெதுவாக நகர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு ஷார்ட் ஒன்று காட்டுறாங்க. ஒரு பேனர் வந்து அப்படி இங்கே வந்து அந்த முறை மாமனோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். இதில் என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, இந்த முறை மாமனுக்கு வந்து இந்த பொண்ணை இப்போவே புக் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த முறை மாமனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. இதே விஷயந்தான் நம்ம பாண்டி கேரக்டருக்குமே நடக்குது. மீனா வந்து பாண்டியோட முறை மாமன் தான். இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீன் வச்சுருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைக் செட்டில் வந்து ஒத்தையடி பாதையிலங்கிற பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. ஆட்டோ வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே ரொம்ப தூரம் ஃபார்வர்டில் போயிடுது. ஆனால் வந்து மீனாக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க. மீனா வந்து பார்த்திங்கன்னா மீனாக்கு மட்டும் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டே இருக்குது. மீனா அந்த பாட்டை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளையுமே எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஏதாச்சும் பாட்டு கேட்டிருப்போம், அது நம்ம மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கும். ஒரு மாதிரி ஹெட்ஃபோன் போட்ட மாதிரி நம்ம மைண்ட்லேயே அது ஓடிட்டுருக்கும். இந்த விஷயத்தை ரிப்ரசென்ட் பண்ணி தான் அந்த சீன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுமே வந்து அந்த பாட்டு அந்த பொண்ணுக்கு மீனாக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த பாட்டு அந்த முணுமுணுத்துட்டு வரும் அந்த மீனா வந்து அந்த பாட்டை ஒத்தையடி பாதையில். அப்போ வந்து பாண்டின்ற கேரக்டர் பார்த்து ரொம்பவே அக்ரெசிவ் ஆகி, இந்த இடத்துல தான் பாண்டி ரொம்பவே அக்ரெசிவ் ஆகி அந்த பொண்ணை மீனாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது பாண்டியோ எவ்வளோ ஒரு சைக்கோவான கேரக்டர், எப்படிப்பட்ட கேரக்டர்னு இந்த ஒரு சீனில் தான் நமக்கு ரொம்பவே தெரிய வருது. இந்த இடத்துல தான் சூரி எந்த மாதிரியான பர்ஃபார்மர், எப்படி ஒரு இந்த மாதிரி காமெடியனாக இருந்து இந்த மாதிரி ஆக்டிங்கை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பக்காவாக பண்ணியிருந்தாங்க. விடுதலை, கருடன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சூரி இந்த படத்தில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் எடிட்டிங். இந்த 3 விஷயமே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்குது. சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சார் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக ப்ரில்லியண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாட் வந்து அப்படி வைப்பாங்க. அந்த ஆட்டோலேருந்து அந்த சேவல் வந்து அப்படி தலையை மட்டும் தூக்கி அப்படியே அந்த சென்டரில் வந்து கேமராவுக்கு சென்டரில் வந்து இருக்கணும். அது எப்படி எடுத்தாங்கன்னே தெரில. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த சென்டரில் வந்து நிற்கும். சத்தியமாக இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமானே தெரில. ஹேட்ஸ் ஆஃப், பயங்கரமாக எடுத்திருந்தாங்க சக்திவேல் சார். அப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மெயினாக சொல்லி ஆகணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னா, சுரேன் சார் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் கிடையாது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ஒரு ரியாலிட்டியை கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஷாட் வரும். மார்னிங் சன் ரைஸ் ஆகும். அந்த மார்னிங்கில் வர சின்ன சின்ன குயிலுங்க சத்தம், அந்த சத்தம் எல்லாமே இப்படி போட்டு ஒரு நமக்கு அந்த ஃபீலை கொடுக்குது. நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி கொடுக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே சூப்பராக இருந்தது. சூப்பர் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் சிவா சார். எடிட்டிங் வந்து பெருசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த படத்தில் எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஷார்ட்டை வந்து அப்படியே வைக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதை அப்படியே வச்சு கரெக்டாக அது ஃபுல்லாக போகிற வரைக்குமே அந்த கட்டெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து செட் பண்ணி கரெக்டாக வச்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. எதுக்கு ஒரு விஷயத்த ஒரு ஷார்ட் அவ்வளோ நேரம் காட்டுறாங்கங்கிற கேள்வி நிறையவே வருது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு படத்தை நம்ம பார்த்தோன்னா அது நம்ம வந்து ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்ப்போம். இப்போ அந்த படத்தில் ஒரே ஷார்ட்டாக வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த படத்துக்குள்ளே ரியலாக உள்ளே போயிடுவோம். ரியாலிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடுவோம். அதுக்காக தான் அந்த ஸ்டே, அந்த ஸ்லோ, அந்த தேவை, அந்த படத்துக்கு அந்த ஸ்டே, அந்த ஸ்லோ தேவை. அதனால தான் இந்த பெர்ஸ்பெக்டிவில் வச்சுருக்காங்க. இதை நம்ம கொஞ்சமாக புரிஞ்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக படம் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே புரியும். படத்தில் லென்த்தி ஷாட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால சில இடத்துல நமக்கே படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுது. இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே ரீச் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 200 கொடுத்து ஒரு படத்தை பார்க்க வராங்க. அது 1.5 ஹவர்லேயே முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, சினிமா லவர்ஸ், அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கும்.
ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமான்னு கேட்டால் ரொம்பவே சந்தேகமான விஷயந்தான். இந்த படத்தை எங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் நாங்கள் என்ன அனலைஸ் பண்ணோமோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த படத்தில் இன்னுமே ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிதிஷ், யூனிக் சினிமாஸ் டிபிசி சேனல்.